லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா மறைவுரை சிந்தனை. வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவியெங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவியெங்கும் முழங்கும். வைகரை வாரமே உயிர்ப்பு பெருவிழா. இவ்வுலகின் பாவங்களை போக்குவதற்காக மனிதனாக மண்ணில் பிறந்த இறைவன் நாம் வாழ்வு பெற சிலுவையில் உயிர் துறந்து உயிர்த்தெழுந்த நிகழ்வே உயிர்ப்பு பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையில் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. இந்த மகிழ்ச்சியான தினத்தில் தாய் திருச்சபை திருவழிபாடுகளை திரு ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளாக கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு நம்முள் கலந்திருக்கும் கோபம், அறியாமை, பாவம் போன்ற இருளினை நீக்கி இறையாட்சி என்ற திரு ஒளியின் மூலம் நம்மை வழிநடத்துகிறார் என்பதினை திருவொளி வழிபாடு விளக்குகின்றது. புதிய நெருப்பினால் சுடர்விட்டெரியும் பாஸ்கா திரியானது ஆண்டவர் இயேசுவினை குறிக்கின்றது. ஆண்டவர் நமக்கும் நமது வாழ்விற்கும் ஒளியாக இருக்கிறார் என்பதை பாஸ்கா திரி தெளிவுபடுத்துகின்றது. பாஸ்கா திரியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்து மீட்பின் தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துவே என்பதை எடுத்துக் காட்ட தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆவையும் இறுதி எழுத்தான நாவையும் எழுதுகின்றார். காலங்கள் அனைத்தும் ஆண்டவருக்குரியது என்று சுட்டிக்காட்டுவதற்கு திரியினில் வருடத்தினை எழுதும் குருவானவர் ஆண்டவரின் 5 காயங்களை குறிப்பிட 5 சாம்பிராணி மணிகளை பதிக்கின்றார். ஆண்டவரின் உயிர்ப்பு திருவழிபாட்டில் 8 வாசகங்களும் நற்செய்தியும் இடம்பெறுகின்றது. கடவுள் தம் மக்களினத்தை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதினை பழைய ஏற்பாட்டு வாசகங்களும், இவ்வுலக மீட்பிற்காக இறைவன் தன் ஒரே மகனை அனுப்பியதை புதிய ஏற்பாட்டு வாசகங்களும் எடுத்துரைக்கின்றது. இன்று ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகளின்படி வாழ்வதற்கு உறுதியேற்போம். வான்மழை இங்கு வந்து வாழும் ஊரை சொல்லித் தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தானேனும் எண்ணம் நீக்கி நாமேனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. வான்மழை இங்கு வந்து வாழும் ஊரை சொல்லித் தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தானேனும் எண்ணம் நீக்கி நாமேனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. நீதி
செழித்திடும், பூமி நிமிர்ந்திடும், வானம் வசப்படும், வாழ்வு வளப்படும். வேதங்கள் இல்லாத வேதங்கள் வாழ்வாக, சோகங்கள் சொல்கின்ற மேகங்கள் இனி மாற, பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே, வைகரை வானமே மேகம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. இறை இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என்பது சிறு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்ட சொல்லப்படும் பாட்டி நிலாவில் வடை சுடும் கதையல்ல. மாறாக ஒரு வரலாறு, ஒரு உண்மையான நிகழ்வு. அது உண்மையான வரலாறு. எனக்கு ஒரு சிறிய நிகழ்வானது என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு முறை ஒரு வயதான தம்பதியினர் தங்களுடைய 65வது திருமண வாழ்வை நிறைவு செய்ததற்காக பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும், அது மதிப்பு மிக்கதாக, மிகவும் மறக்க முடியாததாக ஒரு பரிசாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து ஒரு பயணச்சீட்டை, அதாவது புனித இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பயணச்சீட்டை பெற்று அவர்களுக்கு தருவோம். அவர்கள் தங்களுடைய இந்த இறுதி நாட்களிலே, இறுதி வயதிலே அவர்கள் சென்று பார்த்து வரட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஒரு பயணச்சீட்டை பெற்றுத் தருகின்றனர். அந்த பயணச்சீட்டை முதலிலே வாங்குவதற்கு இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான சலிப்போடு பெற்றுக்கொண்டவர்கள் மிகவும் ஒரு ஆனந்தத்தோடு மறுபடியுமாக சரி போய் வருவோம் என்று சொல்லி தங்களுடைய பயணத்தை இனிதாக ஆரம்பிக்கின்றனர். ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இயற்கையையும், அங்குள்ள மக்களையும், அங்குள்ள கலாச்சாரங்களையும் பார்த்து மகிழ்ந்தவர்களாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இறுதியாக எருசலேமிலே வந்து அவர்கள் அந்த எருசலேமினுடைய அழகையும், எருசலேமினுடைய வரலாறையும் அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்தவர்களாக வீடு திரும்ப தயாரித்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவர்களுடைய இதயத்திலே ஒரு இடி விழுந்ததாக அந்த மனைவியானவள், அந்த தாயானவள் இறந்து விடுகிறாள். அந்த கணவர் அந்த மனைவியுடைய இறப்பை தாங்க முடியாதவராக அழுது குவித்து மீண்டுமாக ஒரு கட்டத்திலே சரி தன்னுடைய மனைவி இறந்து விட்டால், அதுவும் ஒரு புனிதமான இடத்துல இறந்திருக்கிறாள் என்று சொல்லி மனதை தேர்த்தி கொண்டு வீடு திரும்பலாம் என்று இருந்த பொழுது அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்க பொண்டாட்டியை நீங்க இப்ப கூட்டிட்டு போனீங்கன்னா, அதோடைய உடம்பை நீங்க இங்கிருந்து கொண்டு போனீங்கன்னா அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ளாக பெரிய தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களை இங்கேயே புதைத்து விட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய செலவும் இருக்காது. நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் உடனடியாக சொன்னார், இல்லை இல்லை, நான் என்னுடைய மனைவியை நான் என்னுடனே கொண்டு சென்று விடுகிறேன். என்னுடைய ஊருக்கே நான் கொண்டு சென்று அவரை நான் இறுதி அடக்கம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அங்குள்ள அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதரா? காசு பணத்திற்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த காலத்திலே தன்னுடைய மனைவியை தன்னோடு கொண்டு செல்ல வேண்டும், அவருக்கு நல்ல ஒரு இறுதி அடக்கத்தை தன்னுடைய ஊரிலே, தன்னுடைய இடத்திலே வைத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரே, இவ்வளவு அன்பு செய்திருக்கிறாரே மனைவியை என்று சொல்லி அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த மாதிரி பெரிய ஒரு அன்புலாம் எனக்கு கிடையாது. ஆனா 2000 வருடத்திற்கு முன்பாக ஒரு மனிதர், இயேசு என்ற ஒரு மனிதர் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் எனக்கு ஒரு பயம், என் மனைவியை இங்கே புதைச்ச பிறகு என் மனைவியும் உயிர் பெற்று வந்து விடுவாளோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அவள் உயிர் பெற்று வர வேண்டாம், என்னோடு வாழ்ந்து இந்த 65 காலமே போதும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். இது ஒரு பக்கம் நகைக்கக்கூடியதாக, சற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதிலே ஒரு ஆழமான ஒரு கருத்தை தன்னை அறியாமலே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசுவாக அவர் இருக்கிறார் என்பதை அந்த மனிதர் தன்னுடைய இயலாமையில் கூட தெரியாத ஒரு காரியத்தை கூட அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. ஆம், இதே பயம்தான் பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்களுக்கும் இருந்தது. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்து விடுவாரோ என்று அஞ்சிதான் பெரிய நகர்த்த முடியாத கல்லையும் காவலர்களையும் அங்கு கல்லறையின் வாயிலே வைத்திருந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்நிகழ்வு வரலாற்று நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட பல பதிவுகள் நமக்கு உதவுகின்றன. அதில் முக்கியமானதாக நாம் பார்க்கும் ஒரு பதிவு விவிலிய பதிவு. விவிலியத்திலே பல இடங்களில் இயேசுவின் உயிர்ப்பை பற்றி பலரும், ஏன் இயேசுவே அதை இலைமறை காயாக பல இடங்களில்
தம் சீடருக்கும் பிறருக்கும் அதை வெளிப்படுத்தியுள்ளார். தன் நண்பர், எடுத்துக்காட்டாக தன் நண்பர் லாசர் இறந்த பொழுது அவருக்காக அழுது கண்ணீர் வடித்து மனவேதனை அடைந்து பின்னர் அவரை உயிர்ப்பித்தது மூலம் மானிட மகனுக்கு இறப்பின் மேலும் அதிகாரம் உண்டு என்றும், தன் உடலை எருசலேம் ஆலயத்திற்கு ஒப்பிட்டு, இவ்வாலயத்தை இடித்து தள்ளுங்கள், நான் இதை 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என தன் இறப்பையும் உயிர்ப்பையும் முன்கூட்டியே அறிவித்து மறைமுகமாக நான் 3ஆம் நாளில் உயிர்ப்பேன் என்று என்ன வைத்து வைக்க முடியாது எனவும், மக்கள் தன்னிடம் அடையாளம் கேட்டு தன்னை இறைமகன் என ஏற்றுக்கொள்ள தயங்கிய போது அவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறெதுவும் கொடுக்காமல், எவ்வாறு யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் 3 பகலும் இருந்து பின் வெளிவந்து இறை திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அதை போல மானிட மகனும் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளில் மரித்தோர் அனைவரிடமிருந்து உயிர்த்தெழுந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற வருவார் என சொல்லி அதை முன்கூட்டியே நமக்கு அறிவித்தார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இது போன்று பல விவிலிய குறிப்புகள், அதையும் தவிர்த்து ஒரு சில அடையாளங்களையும் நிகழ்வுகளின் மூலமாகவும் இயேசு உயிர்த்தார், அவர் உண்மையாகவே உயிர்த்தார் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய வகையிலே பல அடையாளங்களும் நிகழ்வுகளும் நமக்கு காண கிடக்கின்றன. அதில் முதலாவதாக நாம் காணக்கூடியது காலியான கல்லறை. நமக்கு இறந்த இயேசு அங்கில்லை என்பதற்கான ஒரு அடையாளமாக அந்த காலியான கல்லறை இருக்கிறது. அதிலும் சிறப்பாக அந்த காலியான கல்லறைக்குள்ளே சுருட்டு மடித்து வைக்கப்பட்ட துணிகள், இயேசுவின் உடல் திருடனாலேயோ அல்லது கல்வர்களாலேயோ கண்ணமிட்டு திருடப்படவில்லை என்பதற்கு உயரிய அடையாளமாக இருப்பது அங்கு மடித்து வைக்கப்பட்ட துணிகள். ஏனெனில் திருட வந்தவன் பயத்திலும் பதட்டத்திலும் கையில் கிடைப்பதை எடுத்துக்கொண்டு ஓடத்தான் நினைப்பானே தவிர உட்கார்ந்து நம் வீடுகளில் நம் வீட்டு நபர்கள், நம்முடைய தாய், நம்முடைய மனைவி மக்கள், அவர்கள் உட்கார்ந்து உடைகளை மடித்து வைப்பது போல வைக்க மாட்டார்கள். அதையும் கடந்து காவலர்கள் நோட்டமிட்டு காவல் காக்கும் கல்லறையில் இது நடக்க உண்மையாகவே வாய்ப்பில்லை. மேலும் உயிர்த்த இயேசு சீடர்களின் பலவீனம் அறிந்து அவர்களின் பயந்த நிலையை, அச்ச நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் மீண்டும் காட்சி கொடுத்து அவர்களை தேற்றியது எல்லாம் உயிர்ப்பின் அடையாளம்தானே. இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, எனவே இயேசு உயிர்த்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தார் என்பது ஆணித்தரமான அசைக்க முடியாத உண்மை. இதை நாம் முதலாவதாக நம்முடைய மனதிலே ஒரு ஆணி வேரை போல ஒரு அச்சாணியாக நம்முடைய இதயத்திலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவது இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு கருத்து, இயேசு உயிர்த்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். இரண்டாவதாக, இவ்வுயிர்ப்பு விழாவை கொண்டாடும் நமக்கு இவ்விழா என்ன அழைப்பு விடுக்கிறது? முதலாவதாக, நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக மாற வேண்டும் என்ற அழைப்பை தான் நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்வதாக நான் நினைக்கிறேன். ஆம், உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் பேதுரு இவ்வாறாக சொல்கிறார்: இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டத்திலும் அவரின் உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கும் நாம் அவரின் சாட்சிகளாக இருக்கிறோமா? அவர் அன்பிற்கு சான்று பகிர்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்று அந்த எம்மாவுஸ் வழியிலே அந்த சீடர்கள் இயேசுவோடு உண்டு குடித்த பொழுதுதான் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அந்த உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே தெரிந்து கொண்டார்கள். அதே போல ஒவ்வொரு திருப்பலியுமே அந்த எம்மாவுஸ் அனுபவமாக நமக்கு இருக்கிறதா? அவர் நமக்கு கற்பித்தவற்றை, நமக்கு முன் வாழ்ந்து காட்டியவற்றை நாம் பின்பற்றுகிறோமா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி பாவிகளுடன் உண்டு குடித்த இயேசு எங்கே? எனக்கு எதிராக குற்றம் செய்தவரை என் வீட்டில் கூட, என்னுடைய பணி செய்யும் இடங்களில் கூட, தவறு செய்தவரை ஒதுக்கி வைத்து பார்க்கும் நாம் எங்கே? பாவிக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை பரலோகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட உயர்ந்த இயேசு எங்கே? எனக்கு எதிராக குற்றம் செய்தவர் மடிந்து அழிந்து போக வேண்டும் என்று என்னும் என் மனப்பாங்கு எங்கே? எங்கே என்னுடைய உயிர்ப்பு இருக்கிறது? ஒதுக்கப்பட்டவரை, ஓரங்கட்டப்பட்டவரை, மிதிக்கப்பட்டவரை, கஷ்டத்தில் மீள முடியாமல் தவிப்போரை தேடிச் சென்ற நம்முடைய தெய்வம் எங்கே?
வசதி படைத்தோரை, வாழ்வில் உயர்ந்தவரை, பணம் படைத்தவரை, பாசாங்கு செய்பவர்களை தேடி தேடி அவர்களுக்கு சேவை செய்யும் நாம் அங்கே. இதுவா சாட்சியம்? இப்படியா சாட்சிய வாழ்வது? எங்கே நம்முடைய உயிர்ப்பு இருக்கிறது? சிந்திப்போம். உயிர்ப்போம், சமூகத்தை, மனிதத்தை உயிர்ப்பிப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் போல நாமும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுவோம். உயிர்ப்பின் அனுபவம் நம்மை மேலும் மனிதத்திலிருந்து புனிதத்திற்கு நடத்தி செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான உயிர்ப்பு. ஆமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே அசிசியாரின் 800 வருட அவருடைய இறப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த அசிஸ் நகர் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? முன்பாக தொழுநோயாளர்களை கண்டு அருவருப்படைந்து அவர்களை பார்த்து ஒதுங்கி சென்ற அந்த அசிசியார் தன்னுடைய வாழ்விலே அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களை அள்ளி அணைத்தவர்களாக, கட்டிப்பிடித்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்தவராக மாறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அது உயிர்ப்பின் அனுபவம். இப்படிப்பட்ட உயிர்ப்பின் அனுபவம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா? பவுலடிகளார் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார். ஆனால் அந்த உயிர்ப்பின் அனுபவம் அவருக்கு கிடைத்த பொழுது அதே கிறிஸ்தவர்களை, அந்த கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு அந்த கிறிஸ்தவர்களை பாதுகாக்கும் ஒரு மனிதனாக அவர் மாறினார். அகுஸ்தினாரும் உலக காரியங்களில் மூழ்கி கிடந்தார். ஆனால் அவர் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றி அந்த தன்னுடைய வாழ்வில் அவர் செய்த தவறுகள், குற்றங்கள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டவராய் அதற்கேற்ற ஒரு பணிகளை மீண்டும் எடுத்து பலரை மனமாற்றக்கூடியவராக அவரே மாறினார். அதுதான் உயிர்ப்பின் அனுபவம். அந்த உயிர்ப்பின் அனுபவம் என்னுடைய வாழ்வில், என்னுடைய ஒவ்வொரு நாளிலும் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை சிந்திப்போம். அந்த உயிர்ப்பிற்கு பிறகு இறைச்சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதை புதுப்பித்துக் கொள்கிறோம். ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல நம்முடைய அந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்குள்ளாக சென்று நமக்கு புத்துயிர் அளித்து நம்மை மேலுலகத்திற்கு தேவையான புண்ணியங்களை செய்வதற்கு நம்மை உந்தி தள்ள வேண்டும். ஆம் சகோதர சகோதரிகளே, ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதையும் இன்றே செய்வோம். உயிர்த்த ஆண்டவரின் ஆசீர் நம்மை நிரப்பி உலகிற்கு சான்று பகர உண்மையின் வழியில் உத்தமராய் வாழ நம் அனைவரையும் அழைக்கிறது. செல்வோம், அந்த உயிர்த்த ஆண்டவரை நோக்கி செல்வோம். நம் அனைவரையும் உயிர்ப்பித்தவர்களாக செல்வோம். ஆமேன். பஞ்சம் பீனி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும் இறைவன் ஆட்சி அன்று உயிர்க்கும். வஞ்சம் பேசும் நெஞ்சமெல்லாம் வாழ்க்கைக்கு நீ ஆகாதென்று தத்துவங்கள் எங்கும் மூழ்கும். பஞ்சம் பீனி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும் இறைவன் ஆட்சி அன்று உயிர்க்கும். வஞ்சம் பேசும் நெஞ்சமெல்லாம் வாழ்க்கைக்கு நீ ஆகாதென்று தத்துவங்கள் எங்கும் உழைக்கும். நன்மை நிறைந்திடும் தீமை தகர்ந்திடும், தீமை விலகிடும் வாய்மை நிலைத்திடும். இல்லாமை இல்லாத பூலோகம் உருவாக எல்லோரும் நல்லாகும் பூபாளம் இசைப்பாட பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வானமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. வைகரை வானமே மேகப்பூக்களாய் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும். அன்பர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்றது உயிர்ப்பு ஞாயிறு குறித்த மறைவுரை சிந்தனை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.